ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி செக்யூரிட்டில இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு சுடிதாரோட டாப்ப எப்படி நம்ம ப்ரொஃபஷனலா அயன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன டாப்னா, இந்த டாப்பை தான் நம்ம எப்படி அயன் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எவ்வளவு சுருக்கமா இருக்கு பாருங்க. இந்த டாப்பை நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டா ஸ்டீம் அயனிங் பண்றோங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, வாஷிங் சர்வீஸ் எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது, அதே போல நம்ம லாண்ட்ரிக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும், எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைலான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுப்பேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, இப்போ நம்ம அயனிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அயனிங் பாக்ஸ்ல அயனிங் செட்டப் ஃபர்ஸ்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இதுல வந்து 2 பாயிண்ட்ல தான் இருக்கணும். 3 பாயிண்ட்ல வச்சீங்கன்னா ஹீட் நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் ஃபைல் பண்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால 2 பாயிண்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம அயனிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ட்ரெஸ் மேல வைக்க கூடாது. வச்சா என்ன ஆகும்னா, சில நேரம் அயன் பாக்ஸ் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி ஸ்பாயில் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வெறும் இடத்துல அயன் பண்ணிட்டு தான் நீங்க அயனிங்க ஸ்டார்ட் பண்ணணும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா சுருக்கம் போகுது பாருங்க. இப்போ கைக்கு ஒரு சைட் பண்ணியாச்சு. பின்னாடி பக்கமும் கை அயன் பண்ணணும். ஏன்னா சுருக்கம் இருக்கும், அதனால அயன் பண்ணணும். அயன் பண்ணியாச்சு. இன்னொரு கையும் அதே போலவே நம்ம அயன் பண்ணணும். பாத்துக்கோங்க எவ்வளவு சுருக்கமா இருக்குன்னு. பேக் சைடும் அயன் பண்ணணும். அயன் பண்ணியாச்சு. செஸ்ட் சைடு அயன் பண்ண போறோம். நல்லா இது வந்து அம்பர்லா டைப்னு சொல்லுவாங்க இந்த சுடிதார. அதனால நம்ம கரெக்டா எல்லா பக்கமும் அயன் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு கையாலேயே சுருக்கம் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாத்துக்கோங்க எவ்வளவு அழகா சுருக்கம் போயிருக்குன்னு. இன்னும் கொஞ்சமா தான் அயன் பண்ண முடியும். என்ன காரணம்னா, அம்பர்லா டைப்பா இருக்கிறதுனால ரொம்ப பெருசா இருக்கும். அதே போலவே இந்த பக்கமும் எல்லா பக்கமுமே அயன் பண்ணியாச்சு. சுடிதார திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு அதே மாதிரிதான் எல்லா பக்கமும் நீங்க அயன் பண்ணிடணும். நான் 2 பக்கமும் அயன் பண்ணாதான் சுருக்கம் போய் நீட்டா இருக்கும். கம்ப்ளீட் அயன் பண்ணியாச்சு. இப்ப ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்பயுமே பேக் சைட்ல சென்டர் கொண்டு வந்துடணும்.
கீழே அயன் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் நீட் எடுத்து விட்டு அயன் பண்ணிடணும். அதே மாதிரியே எடுத்து குளிச்சுட்டு கையை ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்க அயன் பண்ணி வேற ஒரு அயன் பண்ணிட்டு இப்படிதான் நம்ம நீட்டா அம்பர்லா டைப் டாப்பை நம்ம அயன் பண்ணணும். இந்த வீடியோ யார் யாரெல்லாம் அம்பர்லா டாப் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லாண்ட்ரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.